So dear student, இது simple interest and compound interest together. Same topic தான், but different question அது. ஒரு question உடைய கான்செப்டும் இண்டிபெண்டாக சொன்னால் ஈஸியாக தரவாயிடும் அப்படின்றதுனால செப்பரேட்டாக சொல்கிறது. ஒரு வீடியோவில் கூட ஒரு 20 கொஸ்டின் எடுத்து போட்டுடலாம், கண்டினியூ பண்ண முடியாது. இதுவே சம் கொஸ்டினை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுங்க இல்லையா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அதனால் இண்டிபெண்டாக போகிறோம். சரியா? இந்த மாடல் டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு 2 years, 2 yearly, 2 half yearly, 2 quarterly கூட சொல்லலாம். அண்டு 3 years, 3 half yearly, 3 quarterly கூட யூஸ் பண்ணலாங்க. அது இதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது PR square by 100 square equal to difference between simple interest, compound interest, 2 term, 2 period வச்சுக்கலாம். அவ்வளோதான். சரியா? இந்த ஃபார்முலாவில் 2000 நாங்கள் தாங்க கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு PhD பண்ணிட்டு இந்த ஜெய்சங்கர், அவர் இந்த வீடியோ கூட பார்க்கலாம். ஆக்சுவலி அவர் சொன்ன ஃபார்முலா தான். கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, இதுக்கு ஃபார்முலாஸ் எதாவது இருக்கா சார்ன்ட்டு. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்ன, ஜெய்சங்கர் பேர், PhD பண்ணிட்டு இருந்தார் அப்போது. ஓகேவா? கூட எம்ஃபில் பண்ணது அவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார் இந்த ஃபார்முலா. ஆக்சுவலி இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது சரியா? இது கிரெடிட் அவருக்கு போட்டோமே. சரி, 3 இயர்க்கு யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணுங்கள். PR square by 100 square bracket 3 plus R by 100 equal to difference. Okay, difference between simple interest, compound interest related to 2 term, 2 yearly, 2 half yearly, 2 quarterly கூட இருக்கலாம். அதே போல் 3 years, 3 different year, 3 half yearly, 3 quarterly கூட இருக்கலாம். சரி, கொஸ்டினை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு find the difference between compound interest and simple interest. 1000 rupees, rate of interest 10% for 2 years. Actually we need to find out simple interest separate பார்க்கணும். 100, that is 1000 rupees is simple interest at the rate of 10%. correct? 10% of 1000, 100 rupees வருமா first year. second year actually 10% of 100, 1000 ஒரு 100, 100 ஒரு 10% எடுத்தால் 110 வரும். டோட்டலாக 210 வருதா? இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1 இயருக்கு 100னா 2 இயருக்கு நமக்கு 200 தானே வரும். ஃபஸ்ட் இயர் 100, செகண்ட் இயர் ஆல்சோ 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூனிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் தானே வரும். பாருங்கள், டிஃபரன்ஸ் வந்து 10 rupees வருது இல்லையா? இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? எனிவே பாருங்கள், டிஃப்ரெண்ட் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ரிலேட்டட் டு 2 years இருக்கணும். 2 yearly, half yearly, quarterly, anything இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்களேன். பாருங்கள், P வேல்யூ PR square by 100 square equal to different. ஓகே, ஸோ இங்கே Pயோட வேல்யூ 1000, R வேல்யூ 10%, 10 into 10 by 100 square, 100 into 100. okay, what is the difference in find it பண்ணணும். இது question mark. ஓகேவா? பாருங்கள், 20 கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே 20 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 10 rupees. 10 அதோட ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணு. நெக்ஸ்ட்டு, டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், certain investment 10% per annum, 2 year is 631. find the value of the investment, that is இங்கே P find it பண்ணணும். but different between simple interest and compound interest, use same formula, அதை யூஸ் பண்ணுங்களேன். இங்கே P ஓட வேல்யூ தெரியாதா? rate of interest 10%, 10 into 10 by 100 into 100. okay, difference is given 631. இது சிம்பிளை பண்ண நமக்கு Pயோட வேல்யூ வந்துடும். பாருங்கள், 20 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ P ஈக்குவல் டு 631 into 100. திஸ் ஆன்சருங்க, 63,100 rupees. இந்த ஃபார்மில் ஞாபகம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேம் தான், கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 எல்லாம் சேம் தான். 2 year ரிலேட்டட் இருக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்கணும். ஓகேவா? இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? P வேல்யூ 12,500,
r is unknown, so write it r square by 100 into 100. Difference of the value given 80, A0. This solve பண்ணுங்களேன். Actually 20 cancel பண்ணிடலாம். Otherwise r square equal to 80 into 100 again 100 by 12,500. Okay வா? இந்த 20 cancel பண்ணிடலாமா? 425 525 அடிச்சா 16 வரும் பாருங்க. r square 16 4 64. r square 64 வந்துருச்சு. அப்ப r ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? r equal to 8%. சரியா? this is the answer. Okay வா? first difference find out பண்ணோம், second principal find out பண்ண, third rate of interest find out பண்ணிட்டோம். next same தான். இப்போ 1 year find out பண்ணோம், but interest வந்து payable half yearly. இந்த 1 இயரில் 2 half yearly வரும் இல்லையா? அப்போ 2 இயர்ன்ற மாதிரி 2 half year 2 டேர்ம் வந்துடுச்சு இல்லையா? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்களேன். தட் இஸ் யூஸ் பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ். ஓகேவா? பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இயர்லி தானே 10%, ஆஃப் இயர்லி சொல்லும்போது 5% வரும் இல்லையா? அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ பி வேல்யூ actually P தான் find out பண்ணோம். rate of interest 5 into 5 by 100 into 100. difference of the value given 25. solve பண்ணுங்களா, you will get the answer. ஓகேவா? one time 25 sir 25 sir வந்துருச்சா? so P equal to இது 20 400 வரும் இல்லையா? 400 into 25. 425 are 100. So 10,000 answer. Okay va? So different between simple interest, compound interest, 2 period இருக்கணுங்க. அது 2 half yearly இருக்கலாம், 2 quarterly இருக்கலாம், 2 yearly கூட இருக்கலாம். அந்த மாதிரி கேஸில் இது யூஸ் பண்ணி பார்த்துருங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ரிலேட்டட் டு 3 years. 3 year ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? PR square by 100 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3 + r by 100 யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு டிஃபரன்ஸ். 3 இயர் வந்து இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. P வேல்யூ 8500, R வேல்யூ 10%, 10 into 10 by 100 into 100 ப்ராக்கெட்டில் 3 + r by 100, that is 10 by 100 ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் ஹவு மச்னு சொல்லணும். difference is how much ன்னு சொல்லணும். ஓகேவா? 20 cancel, இங்கே 20 cancel பண்ணிடலாமா? ஓகே, ஸோ நவ் 85, இது 300 310 by 100 வருமா? 310 by 100 தான் வரும் ஆக்சுவலாக அது. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் வந்து 85 into 310 by 100. 10 cancel பண்ணிடலாமா? ஸோ 85 into 3.1. அது 85 31 மல்டிப்ளை பண்ணி ஒரு பாயிண்ட் வைங்க. 263.5 வரும் பாருங்க. ஓகேவா? சாய்ஸ் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வில் கெட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் இஸ் கிவன். நம்ம சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் இது இனிஷியல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பி இஸ் அன்னோன், R value 10 into 10 by 100 square means 100 into 100. Bracket 3 plus 10 by 100. Difference is given 31. 31. Solve பண்ணா will get the P value. பாரு 20 கட் பண்ணிடலாமா? P by 100 into actually 310 by 100 equal to 31. The 31 top to top cancel பண்ணிடலாம் பாருங்க. 10 cancel பண்ணிடலாமா? 31 cancel பண்ணிடலாமா? So P equal to 100 into 10. So answer is 1000.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டிஃபரெண்ட் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு 2 பீரியடு 3 பீரியட், அதாவது 2 இயர்ஸ் அண்டு 3 இயர்ஸ் பார்த்துட்டு, ஓகேவா? இதை பார்த்துட்டு தரவு பண்ணிங்க, சரியா? அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போகக்கூடாது. அது ஒரு மாதிரி தரவு பண்ணி வச்சுன்னா நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைண்டாக தானே இருக்கும். இது தெரிஞ்சால் தான் அது போட முடியும், சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.